உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். புதுச்சேரியில தவேக தலைவர் விஜயினுடைய பிரச்சாரம் ஏப்ரல் 5ஆம் தேதிக்கு அனுமதி கேட்டிருந்த நிலையில ஏப்ரல் 4ஆம் தேதிக்கு வழங்கப்பட்டிருந்துச்சு. எதனால இந்த தேதி மாற்றம் அப்படிங்கிற காரணத்தை வெளியிட்டிருக்காங்க. விவரங்களோட செய்தியாளர் எழில் இணைஞ்சிருக்காரு. எழில் வணக்கம். என்ன விளக்கம் கொடுத்திருக்காங்க தேதி மாற்றத்திற்கு? நிலவரம் என்ன? தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வரும் 5ஆம் தேதி புதுச்சேரியில் ரோட் ஷோ நடத்துவதற்காக காவல்துறை சார்பில் புதுச்சேரி மாநில தவேக நிர்வாகிகள் அனுமதி கோரியிருந்தனர். ஆனால் 5ஆம் தேதி அனுமதி அளிக்காமல் 4ஆம் தேதி புதுச்சேரியில் 4 இடங்களில் மட்டும் பரப்புரை மேற்கொள்ள தவேகவிற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக காவல்துறையினரிடம் தகவல் விசாரித்த பொழுது புதுச்சேரிக்கு வரும் 5ஆம் தேதி பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் அவர்கள் வரவுள்ளார். எனவே புதுச்சேரி ஹெலிகாப்டர் மூலம் வரும் அவர் புதுச்சேரியிலிருந்து காரைக்காலுக்கு செல்கிறார். பின்னர் மீண்டும் காரைக்காலிலிருந்து புதுச்சேரி வந்து புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். எனவே 5ஆம் தேதி அன்று பாஜக தேசிய தலைவர் வர உள்ளதன் காரணமாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பிரச்சாரம் தேதியை 5ஆம் தேதிக்கு பதிலாக 4ஆம் தேதி மாற்றி அவர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் 5ஆம் தேதி புதுச்சேரியில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருந்த நிலையில் 4ஆம் தேதிக்கு இந்த தேதியை மாற்றி விஜய் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ள காவல்துறை அனுமதி அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி எழில். உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள்.